என்ன கேள்வி வாக்கியம் வினா வாக்கியம்னு தமிழில் ஒன்று இருக்குது, அழகாக 2 மார்க் கொஸ்டின், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப வினா வாக்கியம் விடை வாக்கியம் முடிஞ்சு போச்சு. வினா வாக்கியம், கேம்பிரிட்ஜ் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றதா அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டால் அது வினா வாக்கியம். இதை விடை வாக்கியமாக மாற்றுமாங்க. சிம்பிள். கேம்பிரிட்ஜ் பள்ளியில் மிக சிறப்பாக ஆண்டு விழா நடைபெற்றது, புள்ளி. தா எடுத்துட்டு தூ போட்டு ஒரு புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. 2 மார்க்குங்க. இதை சில பேர் சாய்ஸில் விட்டுருவான். ஏண்டான்னு கேட்டால் ரொம்ப டஃப்பாக இருக்குது சாருங்கிறான். அன்றைக்கி அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னே நான் எடுத்துட்டேன். அந்த கேள்வியை, பாரதியார் மனைவியுடன் சென்றார், இது விடை வாக்கியம். ஒய்ஃப் கூட போனார், மனைவியுடன் சென்றார். இதை வினா வாக்கியமாக மாற்றுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கான், பாரதி யார் மனைவியுடன் சென்றார்? அந்த வார்த்தையில் ஒரு கேப் விட்டான். அப்படியே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னடான்னு இது என்னடா சார் வினா வாக்கியமாக இருக்கா? இல்லை வினா வாக்கியமாக இருக்கடா, உள்ளுக்குள்ள கண்ணாப்பண்ணான் இருக்கு. என்ன கவலையே கிடையாது. எட்டயபுரத்தில் யார் பிறந்தார் ஒருத்தன் கேட்குறேன். நான் ஒருத்தன் எழுதியிருக்கான் பதில், எட்டயபுரத்தில் யார் பிறந்தார்? யாருங்க பிறந்தா? மகாகவி பாரதி, எல்லாருக்குமே தெரியும்ல, எழுத வேண்டியதானே. அதுக்கு ஒருத்தன் எழுதியிருக்கான் குதர்க்கமாக பதில், எட்டயபுரத்தில் எத்தனையோ பேர் பிறந்தார்கள், யாரை கேட்கிறீர்கள்? அவன் கேட்டது கரெக்ட். நான் மகாகவி பாரதி எங்கே பிறந்தான்னு கேட்கணுமா? என்ன இது பாருங்க, அவனுக்கு வேற உலகத்தில் இருப்பானுங்க பசங்க இப்படி. இங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டீச்சரை சாரை நிறைய கிண்டல் பண்ணுவீங்க, அது அவங்களுக்கு தெரியும். அவங்களாம் கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அது அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையை அவங்களால செய்ய முடியாது. நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்களோ, என்ன பேசுனீங்களோ, அதை ஸ்டாஃப் ரூமில் சொல்லி மற்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பையன் எப்படி பேசுனான் தெரியுமா? ரொம்ப சேட்டை பண்ணுறான், ரொம்ப குறும்பு பண்ணுறான், நல்ல பையன் தான், நல்லா படிக்கிறான, சேட்டை பண்ணி ஏதாவது இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆசிரியருடைய கடமை இருக்குது பாருங்கள் மாணவர்களே, மிக மகத்தானது. ராமேஸ்வரம் ஏன் அப்துல் கலாம் சாரை பற்றி அத்தனை பேர் சொல்கிறோன்னா, அந்த மனிதர் விஞ்ஞானியாக மனசில் நிற்கலை, ஒரு மனுஷனாக மனசில் நின்ட்டார். அப்துல் கலாம் சார் சொன்னார், எப்படி சார் நீங்கள் விஞ்ஞானி ஆனீங்கன்னா? அவர் சொன்னார், நான் 5வது படிச்சுக்கிட்டு இருந்தேன், சிவசுப்பிரமணியர்னு எங்கள் வாத்தியார் பேர், ஆசிரியர் சிவசுப்பிரமணியர் பறவைகள் பறக்கும் விதத்தை பற்றி பாடம் எடுத்தார். பாடம் எடுத்து முடிச்சுட்டு, என்ன கண்ணுங்களா பறவைகள் எப்படி பறக்குதுன்னு புரிஞ்சுதான்னு கேட்டார். புரியல சார் அப்படின்னு. என்னடா செல்லம் புரியலன்னு சொல்கிறீங்க, வாங்கடான்னு கூட்டிகிட்டு போய் ராமேஸ்வரத்தின் அலைகளுக்கு மத்தியில் கரையோரமாக நிற்க வச்சு, அப்போ நிறைய ஒரு புறாக்கள் கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனோன்னே எல்லா புறாக்களும் பறந்தது. அப்போ எங்கள் ஆசிரியர் சொன்னார், இங்கே பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் எப்படி பறக்குதுன்னு, இப்போ புரிஞ்சுதான்னு கேட்டார். எல்லாரும் புரிஞ்சுதுன்னு தலையாட்டணும். அப்போ நான் போய் ஆசிரியர்கிட்ட கேட்டேன், சார் நாமளும் இந்த மாதிரி வானத்தில் பறக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு என் ஆசிரியர் சொன்னார், உண்மையும் உழைப்பும் உற்சாகமும் உன்ட்ட இருந்துச்சுன்னா உன்னால் வானத்தை தாண்டி பறக்க முடியும்னாரு. அன்று அவர் விதைத்த விதைதான் விஞ்ஞானியாக டாக்டர் அப்துல் கலாமாக உங்கள் முன் இருக்கிறேன்னார். இந்த உலகத்தில் மகத்தான ஒரே தொழில் என்னை பொறுத்தவரை ஆசிரியர் தொழில் தான். இப்போ சார் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, பேங்க் மேனேஜர், ஜோனல் மேனேஜர், ஜிஎம் எதுவாக வேணா இருக்கலாம். ரிட்டையர்ட் ஆகிட்டா ரிட்டையர்டு மேனேஜர் தான் சொல்லுவாங்க. ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கார், ரிட்டையர்ட் ஆகிட்டார்னா ரிட்டையர்டு கலெக்டர். ஒரு தாசில்தார், ரிட்டையர்ட் தாசில்தார். உலகத்தில் ஒரே ஒரு ப்ரொஃபஷன் மட்டும்தான். வாத்தியாராக இருக்காருன்னா அவர் சாகர வரைக்கும் வாத்தியார் தான். அவரோட டிசிக்னேஷனே மாறாது, தகுதியே மாறாது. ஏன்? தன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் அந்த சமுதாயத்துக்காக ஒப்படைச்சவங்க. இன்னைக்கு நான் லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு அறிவியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் சிறிய கிராமங்களில் அதே மாதிரி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை தூக்கி விடுகிற ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான் என்பதை தயவு செய்து இங்கே இருக்கிற பெற்றோர்களும் மாணவர்களும் புரிஞ்சுங்க. ஆசிரியர்களை மதிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள் தான் ரோல் மாடலே. டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா, டாக்டர் தாமோதரன் ஐயா, டாக்டர் மன்சூர் சார், இவங்க 3 பேர் இல்லைன்னா ஈரோடு மகேஷ்ங்கிற மாணவன் கிடையவே கிடையாது. அவர்கள் போட்ட அறிவு பிச்சை தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மேடையில் சிறப்பு விருந்தினராக அவங்க முன் நிற்க முடியுதுன்னா அதுக்கு அவங்க போட்ட பிச்சை தான் காரணம். ஆசிரியர்களே மதிங்க மாணவர்களே. அடுத்தது, அம்மா அப்பாவை விட உலகத்தில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுங்க. நான் எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் இன்டர்வியூக்கு போயிருந்தேன், லெக்சரராக ஜாயின் பண்ணலான்ட்டு. இன்டர்வியூ முடித்து வெளியில் வந்தோன்னே எங்கள் அப்பா கால் பண்ணார், தம்பி வேலை கிடச்சிருமாடா. எங்கள் அண்ணன் கால் பண்ணான், பெர்மனெண்ட் வேலையாக இருக்குமாடா. என் தங்கச்சி கால் பண்ணுச்சு, அண்ணா நல்ல சம்பளமானா. எங்கள் அம்மா கால் பண்ணி என்ன தெரியுமா கேட்டாங்க, செல்லம் மத்தியானம் சாப்பிட்டியாடான்னு கேட்டாங்க. இதுதான் ஒரு தாயினுடைய உள்ளம் என்பது. ஆனால் அந்த அம்மாவை பற்றி நாம் ஒரு ஃபோனு கையில் வச்சுக்கிட்டு
ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் யாருனே தெரியாது ஃபேஸ்புக்கில் அவங்கக்கிட்டலாம் ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, முகம் தெரியாத முகவரி தெரியாத யார் யாரிடமோ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம். பிறந்ததிலிருந்து இறக்கிற கடைசி மூச்சு வரை நம்மை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற நம் பெற்றோர்களிடம் ஒரு நாள் கூட 3 வேளையும் சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்டதா வரலாறே இல்லை. நிறைய மாணவர்களுக்கு அவர்கள் தாய் தந்தையினுடைய பிறந்த தினம் தெரியாது. ஒரு நடிகர் நடிகையினுடைய பிறந்த தினம் நல்லா தெரியும். என் தலைவன் அவரோட பர்த்டே, என் தலைவனோட பர்த்டே, உண்மையிலேயே நமக்கு தலைவன் நம்ம அப்பா தான், தலைவி நம்ம அம்மா தான். அதை தாண்டிய தலைவனும் தலைவியும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவர்கள் செய்கிற தியாகம் மிகப்பெரியது. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே உணர்ந்துங்க. எந்த அப்பாவும் தன் குழந்தைகளுக்கு தாண்டி தனக்கான வசதியை அமைத்து கொண்டதாய் வரலாறு இல்லை. எந்த தாயும் தன் குழந்தைகளை தாண்டி உணவு உண்டதாய் வரலாறே இல்லை. மிச்சம் இருந்தால் அம்மா அதிகமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தால் தான் அம்மா அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுதான் அம்மாவோட உள்ளம். அதனால் இங்கே இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க கற்றுங்க, பெற்றோர்களை மதிக்க கற்றுங்க. இது ரெண்டும் இருந்துட்டாவே அதுவே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ற அர்த்தம். பைபிளில் ரொம்ப அழகான ஒரு வசனம் வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீங்கள் குழந்தைகளை போல் ஆனால் அன்றி மோட்ச ராஜ்யத்தை எய்த மாட்டீர்கள்னு. குழந்தைகள் மாதிரியே இருக்கணும். குழந்தைகள் மாதிரி இருக்கணும்னா எண்ணத்துலேயும் சரி, பொறாமை இல்லாத மனதிலும் சரி, தாய் தந்தரை நேசிக்கிற விதத்திலும் சரி, இந்த சமுதாயத்தை மகிழ்ச்சியோடு பார்க்கிற கண்களிலும் சரி, எல்லா விதத்திலையும் குழந்தைகள் மாதிரியே இருந்துட்டோம்னா அதை விட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நான் நடுவில் ஒரு 10 ஜோக் சொன்னேன், அப்படி சிரிச்சிங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்க. என்னால் அடுத்தடுத்து ஜோக் சொல்லிகிட்டே இருக்க முடியும் 2 மணி நேரத்துக்கு கூட. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நான் வந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 4000லேருந்து 5000 பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் மறுபடியும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகிறப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும். ஒரு பெற்றோர்களாக இருக்கீங்களா, ஈரோடு மகேஷ் சொன்னார் குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ணுங்கன்னு. நாளையிலேருந்து நம்ம குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ணணும். குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்க சொன்னார். நாளையிலேருந்து குழந்தைங்கிட்ட கேட்கணும். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் அம்மா அப்பா மதிக்க சொன்னார். அண்ணன் கண்டிப்பாக அம்மா அப்பா இனிமேல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இங்கே இருக்கிற ஆசிரியர் தொழிலை பற்றி அவ்வளோ உயர்வாக சொன்னார், இன்னும் நம்ம தகுதியான ஆசிரியராக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விழாவுக்கு வந்ததில் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் டாக்டர் ராபர்ட் அவர்கள் என்ன சொன்னார்னா, சார் நான் ரொம்ப மிக சாதாரணமாக ஆரம்பித்த பள்ளி இந்த பள்ளி இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து சிபிஎஸ்சி அளவுக்கு வந்துட்டோம். இது இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் எங்கள் பள்ளியில் எங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய பலம் என்று சொன்னார். அதை பொதுவாக எந்த ஸ்கூல் கரஸ்பாண்டனும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் காரணம்பாங்க. ரொம்ப மிகச்சிலர். அண்மையில் திருச்சியில் ஒரு பெரிய பள்ளி, சௌடாம்பிகா பள்ளி, அந்த பள்ளியினுடைய சேர்மன் இந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம கரஸ்பாண்டன்ட் சொல்லி தான் நான் கேட்குறேன். அதனால் ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல மனிதநேயமிக்க மனிதர் குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறாரு, நிறையா அவங்கள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தரமான பள்ளியில் உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க. அதனால் நல்லா படிக்கட்டும். எல்லாம் வல்ல இறையருள்ள உங்கள் குழந்தைகள் நீங்கள் எந்த இடத்தை தொட வேண்டும் நினைக்கிறாங்களோ அந்த இடத்தை அவங்க தொடர்றதுக்கு இறைவனுடைய பிரார்த்தனைகள். முக்கியமான ஒரே ஒரு வேண்டுகோள் இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும், அடுத்து குழந்தைங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல மேடம், இருக்குது. உங்கள் குழந்தைங்க ஆடி முடித்தோன்னே காம்பவுண்ட் சுவர் எட்டி குடிச்சு போயிடாதீங்க, சரியா? எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அது ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க குழந்தைங்க ஆடுறப்ப இங்கே வந்து வீடியோ எடுக்கிறது, குழந்தைங்க ஆடி முடிச்சோன்னா அப்படியே குழந்தைங்க வெளில தூக்கி போட்டு இங்கேருந்து இங்கே கட்டி குச்சி போயிடுறது. அடுத்த குழந்தை ஆடினா என்ன, அவங்க கை தட்டினா கை தட்டாட்டி என்ன, அப்படி இருக்கவே இருக்காதிங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இன்னொன்று, ஒரு 10 குழந்தை ஆடுது, அதில் 2 குழந்தை ஆடாமல் தான் போகும். அதுதான் அழகே. 10 குழந்தை நல்லா ஆடிட்டா பெரிய டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருந்தாவே போதுமே அந்த மாதிரி ஆடுறதுக்கு. எதுக்கு நம்ம குழந்தைங்க ஒரு 10 குழந்தை ஆடுறப்ப 2 குழந்தை சரியாக ஆடாமல் இருக்கும். அந்த 2 குழந்தையோட அம்மா அப்பா வீட்டுக்கு போனோன்னா முங்குன்னு மொங்குறது. என் மானமே போச்சு, ஏன் ஒழுங்கு ஆட மாட்டேங்கிறேன், எவ்வளோ நாள் ப்ராக்டிக்ஸ் காமிச்சா அடின்னு அடிப்பாங்க. ஒன்று சொல்லவா, 10 குழந்தை சரியாக ஆடுகிற பொழுது 2 குழந்தை தவறாக ஆடினால் ஒட்டுமொத்தமாக அமர்ந்திருக்கிற இந்த 5000 பேரும் 8 குழந்தைகளை பார்க்க மாட்டார்கள். தவறாக ஆடுகிற அந்த 2 குழந்தைகளை மட்டும்தான் பார்ப்பார்கள்.
அப்படி என்றால் உங்கள் குழந்தைக்கு கூட்டத்தை கவர வைக்கிற சக்தி இருக்கிறது என்று அர்த்தம். இன்னொன்று, நமக்கு பிறந்தது இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறதே அதிசயம். அதை நினச்சுங்க. சில சமயம் உங்களுக்கே டவுட் வரும், நம்ம பிள்ளையாடி இப்படி படிக்கிறான். ஏன்னா நம்ம அறிவு அந்த மாதிரி. அதனால் குழந்தைங்கள போட்டு ரொம்ப நசுக்காதீங்க. அதெல்லாம் ஸ்கூலில் பார்த்துப்பாங்க. அவன் தப்பாக ஆடினாலும் சரி, ரைட்டாக ஆடினாலும் சரி, குழந்தைங்களுக்கு கை தட்டணும், உற்சாகப்படுத்தணும். யாரும் சீக்கிரமாக வேலைக்கு போய் எந்த புரட்சியும் பண்ண போகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் சீரியல் பார்க்கலைன்னா பரவாயில்ல. தமிழ்நாட்டில் 1000 எபிசோடு கழித்து சீரியல் பார்த்தாலும் கதை புரியும். ஏன்னா அப்போ தான் ஆரம்பிக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் சீரியல் பார்க்கலைன்னா பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு நாள் லேட்டாக சாப்பிட்டா பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு நாள் சுகர் மாத்திரை போடலைன்னா பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு நாள் பிபி மாத்திரை போடலைன்னா பரவாயில்ல. நமக்கான எனர்ஜி, நமக்கான வாழ்க்கை, நமக்கான மகிழ்ச்சி நம் குழந்தைகள் ஆடுகிற இந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கிறது என்பதை தயவு செய்து மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்விற்கு இந்த பள்ளி அழைக்கிற பொழுது அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய இனிய சகோதரர் டாக்டர் ராபர்ட் அவர்கள் மீண்டும் என்னை அழைக்கிற பொழுது, இறைவன் நினைக்கிற பொழுது வரேன், பேசுகிறேன், உங்களை சிரிக்க வைக்கிறேன், சிந்திக்க வைக்கிறேன். என்னோட மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள், நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இருக்கணும். அது இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகள் படிப்பதற்கு நீங்கள் செய்கிற மரியாதை, வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். A very good evening to one and all present here. It's my privilege to have been asked to propose a vote of thanks on behalf of Cambridge International School and Management on this occasion. On recollection of so many great favor and blessings, we now, with a high sense of gratitude, offer up our sincere thanks to the Almighty, the Creator and the Preserver. Now, I would like to thank Mr. A.F. Joseph for making an arrival on this occasion. Thank you, sir. I extend my gratitude to Mr. Eron Mahesh, the star guest of the evening. You have cherished this occasion with your speech, and we are grateful for that. Thank you, sir. I also thank Mr. V. Palanisamy for being a special guest of the evening. Thank you, sir. My gratitude knows no bounds to thank our chairperson, Dr. J. Robert, a man of letters, and our senior principal, Mrs. R. Annie Matilda, for awakening the desires and wonders of young generation and sharpening the educational agenda. Thank you, ma'am. Thank you, sir. I take immense pleasure in thanking our vice principals for being a catalyst who genuinely cares in refining the gifts and talents of young ones. With grateful heart, I thank my school staffs who work so hard to present this gracious evening a memorable one. I extend my gratitude to my fellow mates who have given their best with confidence and potential for this occasion. Thank you, my friends. I thank our non-teaching staffs for their efforts and support, and many thanks to the event managers, sounds and light engineers, and photographers for their excellent support. Last but not the least, I thank all the guests and parents for accepting our invitation and presiding over this 19th annual award ceremony of Cambridge. Without you, this evening would not have been so successful. Gratitude costs nothing, but it is a big investment in future. I request you to wait for the wonderful cultural programs by the Cambridgians. Once again, I renew my gratitude and spread the fragrance of love. A big thank you to all of you.